நெல்லை மாவட்டம் வேம்பையாபுரத்தில் கால்நடைகளை வேட்டையாடி அச்சுறுத்தி வந்த சிறுத்தை பிடிபட்டது. சிறுத்தையை பிடிக்க மக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் வேம்பையாபுரம் பகுதியில் வனத்துறையினர் கூண்டு வைத்து சிறுத்தையை பிடித்தனர். கேரளாவில் நாளை முதல் 22ஆம் தேதி வரை அதிக கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் நன்னிலம் அருகே தென்குடியில் வேகமாக சென்ற தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தலை குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முகூர்த்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மலர்ச்சந்தையில் நேற்று 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ மல்லிகை பூ இன்று 1000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் நாளில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் இல்லத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சிகளை கொண்ட ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல் செய்து டெல்லி காவல்துறை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் உதவியாளர் தாக்கியதாக பெண் எம்பி சுவாதி மாலிவால் அளித்த புகாரின் பேரில் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். மாநகர போக்குவரத்து கழக தொழில்நுட்ப பணியாளர் துளசிதாஸை மீண்டும் சஸ்பெண்ட் செய்துள்ளதாக போக்குவரத்து துறை தகவல் தெரிவித்துள்ளது. தனிப்பட்ட இயக்கு நோக்கத்தில் போக்குவரத்து துறை அதிகாரி மீது குற்றம் சாட்டியதால் துளசிதாஸை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நீண்ட நாள் வாழ வாழ்த்துகிறேன் என தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 100 சவரன் நகை திருட்டு தொடர்பாக விசாரிப்பதற்கு 3 தனிப்படைகள் அமைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி பிரைன் நகரில் உள்ள காவலர் சங்கரின் வீட்டில் கதவை உடைத்து 5 சவரன் நகை 80,000 ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளது. குடும்பத்துடன் கோவில் சென்றிருந்த காவலரின் வீட்டில் திருடிய மர்ம நபர்களுக்கு சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். தமிழகத்தில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்ட ஊதியம் ரூபாய் 249 ரூபாய் 319 உயர்த்தப்பட்டதற்கான தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது.